ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இந்நாளுக்குரிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நற்செய்தி மாற்கு நற்செய்தியின் 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து 6ஆம் வசனங்கள் வரை உள்ள பகுதி எடுக்கப்படுகின்றது. நற்செய்தியாளர் 3ஆம் அதிகாரத்தை இவ்வாறு ஆரம்பிக்கின்றார். இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன், ஓய்வு நாளில் இயேசு அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பிய ஒருவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, இது முறை என்று இயேசு கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். இயேசு சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து, அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலம் அடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என இயேசுவிற்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். நம்ம ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் மனிதர்கள், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் கத்தோலிக்கர்கள். அவை நாங்கள் மனிதத்துவம், தமிழர்கள், கத்தோலிக்கர்கள், இந்த முப்பரிமாண வாழ்வுக்குள் நாங்கள் எங்கள் வாழ்வை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அவை நன்மை செய்ய நாள் பார்ப்பதா, தீமையை அகற்ற, நோயை குணமாக்க நாங்கள் காத்திருக்க வேண்டுமா நல்ல நேரம் வரும் வரைக்கும், அல்லது கடமையின் நேரத்தில் கடமை, ஓய்வு நேரத்தில் ஓய்வு என்பதா? நன்மைக்கும் இப்படியான வரையறைகள் உண்டா? மனித தேவை, குறிப்பாக மனித வாழ்வில் உழல்பவர்கள் இக்கட்டுகளிலே, உபாதைகளிலே, இயலாமைகளிலே, பல்வேறுபட்ட உடல் மன ஊன குறைபாடுகளிலே சிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு பல்வேறுபட்ட தேவைகள் இந்த நேரங்களிலும் பிறருடைய துணை தேவைப்படலாம். அவை அப்படியான பிறர் சிநேக காரியங்களுக்கு, பிறர் நன்மையை செய்ய நாங்கள் காலம் நேரம் எங்களுக்கு வரையறையாய் அல்லது இடரலாக இருக்குமா? இதைத்தான் ஒரு நல்ல கத்தோலிக்கன் கேட்க வேண்டும். நல்ல மனிதன் மனிதாபிமானத்திலே மனித நேயத்தை வெளிக்கொணர விரும்புவான், ஆசைப்படுவான். நாங்கள் தமிழர்கள் எங்களுக்குரிய பாரம்பரியத்தை வைத்து சில வேளைகளிலே முன்னாயத்தம் செய்யப்பட்ட சில நல்ல சம்பவங்கள், நிகழ்வுகள், முன்னாயத்தத்தோடு மேற்கொள்ளப்படக்கூடிய சில நிகழ்வுகளுக்காக நாங்கள் சில நேர காலங்களை பார்ப்பதுண்டு. அல்லது ஓய்வை, கடமையை, அல்லது நாங்கள் இளைப்பாறுதலை, அல்லது நாங்கள் பணி கவனத்தை வெளிப்படுத்த வேண்டிய தேவைகள் உண்டு. ஆனாலும் நாங்கள் கத்தோலிக்கர்கள் என்பதனால் நாங்களும் இயேசுவை போல சட்டங்களை மீறுவதற்கல்ல, சட்டங்களூடாக சம்பிரதாயங்களை நாங்கள் அகற்றுவதற்கல்ல, நாங்கள் சம்பிரதாயங்களூடாக
மனிதத்தை முதன்மைப்படுத்த எங்களுடைய பணி, சேவை எந்த விதமான வரையறையும் இல்லாத ஒன்றாக முன்னெடுக்கப்பட இன்றைய நற்செய்தி எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே, இந்த நாட்களிலே நாங்கள் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே இருந்து நாங்கள் இந்த முதல் வாசகங்களை தியானித்து கொண்டிருக்கின்றோம். மெல்கிசெதேக் எனப்படுகின்ற ஒரு மேன்மையான குருவை பற்றி நாங்கள் அறிய தரப்படுகின்றோம். ஆகவே இந்த மெல்கிசெதேக் முறைமைப்படி அல்லது மெல்கிசெதேக்கை விட ஒரு மேன்மையானவராக இயேசுவினுடைய குருத்துவம் எங்களுக்கு தரப்படுகிறது. இயேசு மெல்கிசெதேக்கை விட மேன்மையான ஒரு குருத்துவத்தை ஒரே முறையிலே தம்மையே ஆகுதியாக்குகின்ற, ஒப்பு கொடுக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, பிற்கப்பட்ட, பரிமாறப்பட்ட, மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கின்ற, இரத்தத்தை சிந்துகின்ற ஒரு பலியாக, குருவாக, தாமே பலியாகவும் பலிப்பொருளாகவும் குருவாகவும் இருக்கின்ற அந்த ஒரு மேன்மைத்துவத்தை தம்முடைய இவ்வுலக வாழ்வின் பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக, எங்கள் ஒவ்வொருவருடைய மீட்பிற்காக தம்மையே தந்து நின்றார். இதன் பொருட்டு நாங்கள் மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அகற்ற, குறிப்பாக மனிதர்களாகிய எங்களுக்கு ஒரு சுதந்திர வாழ்வை தர நம்ம ஆண்டவர் இயேசு இறைவனாக இருந்த பொழுதும் அந்த இறை தன்மையோடு மனிதாவதாரம் எடுத்து வந்து மனுக்குலத்தினுடைய பாவ இருளிலே இருந்து, பொல்லாத்தனங்களின் அடிமைத்தனங்களிலே இருந்து, சாத்தானுடைய ஆதிக்கங்களிலே இருந்து, அசுத்த ஆவிகளினுடைய ஆட்கொள்ளுகையிலே இருந்து, இன்னும் சிறப்பாக எங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உள்ள குறைபாடுகளிலே இருந்து எங்களை விடுவிக்கின்ற ஒரு செயலை செய்கின்ற குருவாக எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றார். அவருடைய நன்மைத்தனத்தை கண்டு அவர் மனிதர்களுக்காக, மனிதாபிமானத்துக்காக, மனித நேயத்துக்காக, பிறர் சிநேக காரியங்களுக்காக தன்னை உபந்தளித்ததை கண்டு அங்கே பலர் இயேசு மீது பிழை படிக்க முற்படுகின்ற ஒரு நிகழ்வு இன்றைய நற்செய்தியிலே சித்தரிக்கப்படுகின்றது. என்ன அவர்களுடைய விடயம்? ஓய்வு நாளில் இவர் குணமாக்குகிறாரா? இயேசு அவரிடத்திலே கேட்டார், நாங்கள் ஓய்வு நாளிலே நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா? ஆனால் அவர்களோ, அவருடைய நோக்கம் வேறு, இயேசுவை அவர்கள் பார்த்த விதம் வேறு, இயேசுவை அவர்கள் அணுக அல்லது சிக்க வைக்க எடுத்த பிரியத்தனங்கள் ஒரு மனித உணர்வுகளோடு மட்டும் நிற்கக்கூடியது. மனிதத்திற்கு மேலாக கடவுளுக்குரிய, ஆன்மீகத்திற்குரிய, இறைத்தன்மைக்குரிய மனிதாபிமானத்தை மற்றவர்களோடு பரிமாறுகின்ற அந்த ஒரு உணர்வுக்குள் ஏறி செல்ல, படியெடுத்து வைக்க, கால் எடுத்து வைக்க அவர்கள் தடுமாறி தயங்கி தங்களுடைய மன வைராக்கியங்களின் பொருட்டு தங்களுடைய கல்லான இதயங்களை இன்னும் கடினப்படுத்தியவர்களாக மௌனம் காத்தார்கள் இயேசுவனுடைய கேள்விக்கு. ஆனால் இயேசு அவர்களை சுற்றி பார்த்து அவருடைய கடின உள்ளங்களை கண்டுணர்ந்து இயேசு அந்த மனிதனுக்குரிய சுகத்தை, உடல் நலத்தை கொடுத்தார். நாங்களும் எங்களிடத்திலே தேவையென்று வருபவர்களுக்கு, உதவி என்று கேட்டு நிற்பவர்களுக்கு, சிறப்பாக இந்த ஜூபிலி ஆண்டிலே ஒரு நல்ல கத்தோலிக்கன் எங்களிடத்திலே வந்து கேட்பவர்களுக்கு அல்ல, ஒரு நல்ல கத்தோலிக்க தன்மையிலே, கிறிஸ்துவனுடைய ஒரு சீடத்துவ பண்பிலே நாங்களாக இந்த ஜூபிலி ஆண்டிலே தேடி சென்று தேவையில் உள்ளவர்களுக்கு
சாத்தானின் ஆதிக்கங்களுக்குள்ளே, அசுத்தங்களுக்குள்ளே, பொல்லாத்தனங்களிலே சிக்கப்பட்டு தீமைகளிலே அகப்பட்டிருப்பவர்களுக்கு வாழ்வின் விமோசனத்தை கொடுக்கின்ற, சுபீட்சத்தை கொடுக்கின்ற கிறிஸ்துவின் பெயரால் கடவுளுக்குரியவர்களாக அவர்களும் நற்செய்தியை சுவைக்கின்ற மக்களாக, அவர்களும் இறையாட்சிக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக, அவர்களும் இறைவனின் பிள்ளைகளாக இறைவனுடைய நன்மைத்தனத்தை அனுபவிக்கின்ற சுவைக்கின்ற மக்களாக்கிட எங்கள் அர்ப்பணிப்பு, எங்கள் விட்டு கொடுத்தல், எங்கள் பரித்தியாகங்கள் எந்தவித வரையறைகளும் இல்லாமல் நாங்கள் கால நேரங்கள் பாராமல் நன்மைக்கு முதலிடம், தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மக்களாக எங்கள் வாழ்வை முன்னெடுக்க இன்றைய நாளின் தீர்மானங்களை, பிரதிக்கைகளை மேற்கொள்வோம். எங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்வின் நாளாக அமைய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசித்து வாழ்த்தி நிற்கின்றேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.